ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். நாம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ப்ராடக்ட்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபெமி ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான். இதில் ரெண்டு ப்ராடக்ட் வருது. ஒன்று சானிட்டரி நாப்கின், இன்னொன்று பேண்டி லைனர். நாம் இப்போ பேண்டி லைனரை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பேண்டி லைனர்னா என்னன்னு பார்ப்போம். அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறது, இதோடைய காஸ்ட் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பேண்டி லைனர்னா என்னன்னா, இது ஒரு மல்டி பர்பஸ் திங்கு தான். அது வந்து ஒரு தின் லேயராக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஜஸ்ட் லைக் நாப்கின் போல தான், ஒரு சின்ன லைனர் போல தான் இருக்கும். இதை வந்து நம்மளுடைய பேண்டீஸில் பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணலாம், இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லாங் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறவங்களோ இல்லை பெங்களூர்லேருந்து ஊருக்கு போகிறவங்களோ கண்டிப்பாக ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நம்ம பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து கேட்டு பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பேண்டி லைனர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் போகிற லேடிஸ், ஜாப் வந்து ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நிறைய பேர் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ அந்த சீட்டர்லாம் நம்ம போய் உட்காரும்போது இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் ஆகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லைனர் வந்து இவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம்லேயோ இல்லை அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இச்சிங் இருக்குது அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணலாம். வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஃப்ளோ இருக்கிறவங்க, இவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்க, வெள்ளைப்படுதுன்னு சொல்லி பாருங்கள், அவங்களும் இந்த வந்து பேண்டி லைனரை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் நினைப்பாங்க, நான் ரொம்ப ஹைஜீனை தான் ஃபாலோ பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து சில இன்னர் பிரச்சனை லைக் யூரினரி ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு வந்து கம்மி ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, இது வந்து ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர் தான். இந்த லேயரை பேக் சைடில் வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்துட்டு பேண்டீஸில் அப்படியே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஆனையான், மேக்னெட்டிக், இன்ஃப்ராரெட்டு, நேனோ, கைட்டின்ற எல்லா பொருளையும் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பிளைன்டு வீடியோ நிறையா இருக்குது, நம்ம இதை பற்றிலாம் பார்க்க வேணாம். பட் இது எல்லாமே உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதை வச்சு ரொம்ப ஆர்கானிக்காக இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதனால் இவ்வளோ திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால், இது மூலமாக இன்னர் மூலமாக ட்ராவல் பண்ணி யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குது. இந்த ப்ராடக்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னால், கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும், அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், இது மல்டி பர்பஸ் திங்ஸ் தான். ஸோ அதனால் ஜென்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஷூவில் யூஸ் பண்ணிக்கலாமா, ஏசி ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம், காரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேண்டி லைனர் வந்து ஜஸ்ட் லைக் மாஸ்க் மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ மாஸ்க் வந்து எவ்வளோ ஃபேஸுக்கு ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புது. அந்த மாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பேண்டி லைனர் யூஸ் பண்ணால் அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆனையான் வந்துட்டு ஏரோட மிக்ஸ் ஆகி அதை நம்ம அந்த காற்றை சுவாசிச்சோன்னாவே அதுவே ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேண்டி லைனரை தண்ணியில் நனைச்சி நமக்கு தலைவலி அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணலாமா, தீக்காயம், புண்ணு, எந்த மாதிரி இஷ்யூஸஸ் இருந்தாலும் அங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்ல வராங்க. ஏன்னா இதில் வந்து அந்த பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் 5th 6thலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக இருக்கிறதில்ல. நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கு நியர்பை 1 year 1.5 yearsக்கு மேலே ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் நீங்கள் பேண்டி லைனர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு இர்ரெகுலராக இருந்திருக்கு, அவங்க யூஸ் பண்ணி 4 or 5 daysலேயே வந்திருக்கு அப்படின்னு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்கிறாங்க அவங்க. இந்த பேண்டி லைனரை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் பீரியட்ஸு இல்லைனா ஆஃப்டர் பீரியட்ஸு இல்லைனா வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போதும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டே நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேட் அந்த பேண்டி லைனரை 24 hours யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கன்வீனியன்ட்டு தான்.
இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க டைரக்ட்டா கால் பண்ணியோ, இல்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி தான் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு அவங்க எதுவும் வாங்குறதில்ல. நீங்க பல்க் ஆர்டர்ஸ் குடுக்குறீங்க, இப்போ மோர் தென் 10 மோர் தென் 15 அந்த மாரி குடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் தான், அவங்க வந்து ஸ்லைட்டா வந்துட்டு ஷிப்பிங் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளனாலும் பரவால்ல, இல்ல நேஷ்னல் பேன் இண்டியா ஷிப்பிங்னாலும் பரவால்ல, அவங்க பண்ணி குடுக்குறாங்க. வீட்ல இருக்கக்கூடிய லேடீஸ் வந்துட்டு இத பிஸ்னஸா எடுத்து பண்ணலாம். ஸோ விருப்பப்படுறவங்க பிஸ்னஸா எடுத்து பண்ணலான்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 249 போட்டிருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது அவங்க வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு தான் தருவாங்க. அது அப்பப்ப ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட் ஆகும். அதுபோல நீங்க வந்து 15க்கு மேல நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா, அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் குடுப்பாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஒரு 13 இயர்ஸ் எபோவ் கேர்ள் பேபி இருக்கோ, அவங்க பேபிய ஹைஜீனா இருக்கணும், அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஹெல்தியா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க, ஒரு டைம் இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா கன்டின்யூ பண்ணுங்க. கண்டிப்பா புடிக்கும். இது வந்து பேண்டி லைனரா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்து நாப்கினா இருக்கட்டும், நீங்க ஒன்ஸ் ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, இல்ல பிசினஸ் எப்படி பண்றது? இத எப்படி யூஸ் பண்றது? இத எந்த மாரி குவெரீஸ்னாலும் நீங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ, மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.